உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்கள் ஒருவராக கருதப்படக்கூடியவர்தான் இந்த திருஞான சம்பந்தர். அதே போன்று சமய குரவர் என்று சொல்லக்கூடிய நால்வரில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவர்கள் நால்வரும் ஒருவராக இருக்கக்கூடியவர்தான் இந்த திருஞான சம்பந்தரும் ஆவார். தேவார மூவரில் ஒருவரும் கூட இந்த திருஞான சம்பந்தர் ஆவார். இப்படி சைவ சமயத்தை பெரிதும் தோற்றுவிட்டவரும், இந்த சைவ சமயம் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கின்ற பரப்புவதற்கு காரணமாக இருந்தவரும் இந்த திருஞான சம்பந்தர். எப்படி காமராஜர் கண் திறந்து வைத்தாரோ, பட்டி தொட்டிகளெல்லாம் பள்ளிக்கூடங்கள் அமைத்து ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க அவர் உறுதுணையாக இருந்தாரோ, அதே போன்று திருஞான சம்பந்தரும் தமிழகத்தில் கால் பதியாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் நடைபயணம் செய்து சிவதுண்டு ஆற்றியிருக்கிறார். அவரை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே ஆசைப்படுகிறேன். இவர் கிபி 637ஆம் ஆண்டு சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மைக்கும் மகனாக பிறந்தார். இவர் கல்வியும் கேள்வியும் ஞானமும் கொண்டு சிறு வயதிலே விளங்கினார். ஒரு நாள் இந்த சிவபாத இருதயர் தன்னுடைய மகனை 3 வயது நிரம்பி 4வது வயது வருகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய சீர்காழியில் பிறந்தவர் அல்லவா, சீர்காழியில் தோணிபுரி ஈஸ்வரர் என்கின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு தன்னுடைய குழந்தையை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று குளத்தில் நீராட வேண்டும், அங்கே மந்திர உற்சாகம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய குழந்தையை கரையில் அமர்த்திவிட்டு இவர் தண்ணிலே முழுகி மந்திர ஜபம் படிக்கிறார். இந்த மந்திரம் உற்சாகம் செய்யும் அளவிற்கு இருக்கின்ற போது இந்த குழந்தை யாதும் புரியாமல் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தந்தை இல்லையே என்பதை அறிந்து பதறுகிறார், கண்ணீர் மல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தோணிபுரி ஈஸ்வரர் ஆலயம் கோபுரத்தை பார்த்து அம்மையே அப்பா என்று கண்கலங்கி அழுகிறார். அப்போது இந்த சிவபெருமானும் உமாதேவியாரும் விடைமேல் அமர்ந்து அங்கே பரிச்சயமாய் இந்த உமாதேவி அம்மையார் இந்த சிவபாரதி மகனான திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் பருகியதால் ஞானப்பால் உட்கொண்ட பிறகு அங்கே இருவரும் அங்கே அருள்பாலை வைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து இருந்து பரிச்சயமாகி இந்த சிவபெருமானும் இந்த உமாதேவியாரும் குழந்தைக்கு அருள் ஆசி செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார்கள். குளத்தில் முழுகிருந்த தந்தையாரான சிவபாத இருதயர் வருகிறார். வந்து பார்க்கின்ற போது தன்னுடைய குழந்தையின் நாவில் உதட்டில் பால் இருப்பதை அறிகிறார். யாதும் புரியவில்லை. யார் உனக்கு பால் பருக பாலை கொடுத்தது என்று அங்கிருக்கின்ற ஒரு பிரம்பை எடுத்து அடிக்கின்ற போதுதான் அங்கே அவர் இந்த திருஞான சம்பந்தர் அறிவு ஞானம் பெறுகிறார். அறிவு ஞானம் பெற்று அப்பொழுது உன்னை அடித்தவர் யார் என்று கேட்கின்றார்கள், வினவுகிறார்கள். இந்த சிவபாதருக்கு கோபம் வருகிறது. தன்னுடைய மகன் என்பவன் அறிவிலும் கேள்வியிலும் விளங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி விளங்கக்கூடியவன் திருட்டுப்பாலை உட்கொண்டால் அவனுக்கு திருட்டு எண்ணங்கள் உண்டாகும். அதாவது இந்த கதையில் கிருபானந்த வாரியார் உபநயனமாக ஒரு கதை சொல்லுவார். ஒருவன் வயப்போக்கன் இருக்க ஒருவன் ஒழிப்போக்கன் போகின்றான். செல்லும் இடத்தில் இடையே ஒரு வீடு வருகிறது. அந்த வீட்டின் அருகாமை சென்று வழிப்போக்கன் அந்த வீட்டில் இரவு நேரத்தில் தங்கி திண்ணையில் அமர்ந்து, அப்பா எனக்கு தண்ணீர் பருக தண்ணீர் வேண்டும், தாகவிடா ஏற்படுகிறது என்கிறான்.
வீட்டில் இருந்தோர் தண்ணி தருகிறேன் என்று கொஞ்சம் தருகிறார்கள். இல்லை, உனக்கு அதிகம் தாகம், சரி இந்த சொம்பையே வைத்துக்கொள் என்று வெள்ளி சொம்பை கொடுத்து விடுகிறார்கள். அந்த வழிப்போக்கனும் இந்த சொம்பை தண்ணீர் குடித்துவிட்டு தலைமோட்டில் வைத்து கொண்டு படுகிறான். விடியற்காலையில் புழக்கடை பக்கமாக, அந்த வீட்டின் பக்கமாக பார்த்தால் மொத்த அந்த வீட்டின் உபபொருட்கள், சாமான்கள் எல்லாம் களவாடப்பட்டிருக்கிறது. இந்த வெளியில் இருந்த இந்த வழிப்போக்கனுக்கு என்ன, அவர் ஒரு முற்றும் திறந்த நுழை என்ன தோன்கிறது என்றால், இந்த சொம்பையை நாம் எடுத்து செல்லலாமே என்று எண்ணம் வருகிறது. திரும்பவும் எண்ணி பார்க்கிறார். நாம் பற்றற்ற துறவியின் மீது பற்றுள்ள இந்த வெள்ளி சொம்பு நமக்கு எதற்கு என்று அச்சப்படுகிறார். ஏனென்றால் ஒரு திருடனிடத்திலே ஒரு நாள் ஒரு இரவு வாங்கி கொடுத்த அந்த தண்ணி உட்கொண்ட போது அந்த திருட்டு எண்ணம் தானாக வருகிறது. அதேபோல் இந்த சிவபாத இருதயர் மகன் திருஞான சம்பந்தருக்கும் திருட்டு எண்ணம் வந்துவிடமே என்று கை நோக்குகிறார். அப்போது இந்த ஞானப்பால் பருகிய பாலகன் அல்லவா இந்த திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுகிறார். முதல் பதிகம் என்னவென்றால், தோடுடைய செவியின் விடைமீறி ஓர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மபுரம் ஏவிய பெம்மானிவன் என்று இப்படி தொடங்கும் பாடலை முதலாக இந்த திருஞான சம்பந்தர் பாடுகின்ற போது தந்தையார் ஆனந்த கூத்தாட்டம் ஆடுகிறார். அவர் சிவகோச்சாரி அல்லவரா, அந்தர் நல்லவா, தன்னுடைய குழந்தைக்கு ஞானம் பெற்றதாகவே அறிகிறார். அறிந்து உலமகிழ்ந்து அந்த தோணிபுர ஈஸ்வரர் ஆலயம் உள்ளே ஓடுகிறார், ஆனந்த கூத்தாடுகிறார். அங்கே சிவபெருமானை வணங்கி தன்னுடைய கையினாலே அந்த திருஞானர் சம்பந்தன் நெற்றியில் விபூதி அணிவிக்கிறார், ஆனந்த பரவசம் எடுக்கிறார். அப்போது இருந்து திருஞான சம்பந்தரின் செயல் ஒவ்வொன்றுமே ஞானத்தின், அதாவது பக்தி நிறைந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தர் கதாபாத்திரம் படிப்பதற்கே நான் பலமுறை முயற்சியும் என்னால் எடுத்தும் பேச முடியவில்லை. ஏனென்றால் ஒரு பக்தி நிறைந்த ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நாம் பேச வேண்டுமென்றால் நாமும் உள்ளார்ந்த பக்தி பூர்வமாக லயந்து உணர்ந்து இறைவின் மீது அன்பு கொண்டு நாம் பேச வேண்டும். அப்படி பேசினால் ஒழியே இந்த திருஞான சம்பந்தரை பற்றி என்னால் பேச முடியும், இல்லை என்றால் பேச முடியாது. அதனாலே இப்படி பக்தி பரவசத்தோடு வாழ்கிறார். போகும் இடமெல்லாம் மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். இவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் ஊரார் உற்றார் எல்லாம் வருகிறார்கள். இப்படி சென்று கொண்டே இருக்கிறார். திருஞானர் வாழுகின்ற காலத்தில் நால்வர், அதாவது அவருடைய அக்காலகட்டத்தில், அதாவது சமகாலத்தவராக இருக்கக்கூடியவர்கள்தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநாவுக்கரசர், திருநீலகண்ட நாயனார், திருநாவுக்கரசர், திருநீலநக்க நாயனார், சிறுதொண்டர் நாயனார், குலச்சிறை நாயனார், மங்கையர்க்கரசி. இப்படி இத்தனை நாயன்மார்களும் இவருடைய வாழுங்காலத்தில், அதாவது இவரோடு சேர்த்து 7 நாயன்மார்களும் இருக்கிறார்கள். இப்படி சிவதொண்டை எதிர்கொண்டு நெறிகொண்டு செல்லுகின்றார். இவருக்கு 3 வயதுதான். தன்னுடைய குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு சிவபாரத இருதயர் தந்தையார் அவர் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார். அங்கெல்லாம் பதிகம் பாடுகிறார். அப்போது கையினாலே தாளமிட்டு பாடுகிறார். பாடுகின்ற போது மடையில் வாழை என்கின்ற ஒரு தாளத்தை அமைத்து இந்த திருநாவுக்கரசர் பாடுகின்ற போது சிவபெருமான் மனம் குளிந்து மகிழ்ந்து
பொற்றாளத்தை ஒன்று கொடுக்கிறார். அதாவது பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தாளத்தை கொடுக்கிறார். அப்போது தன்னுடைய தாய் ஊரான திருநனிப்பள்ளி என்கின்ற இடத்திற்கு போகிறார். அப்போது இவருடைய அருமை பெருமைகளெல்லாம் தெரிந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்கின்ற ஒரு நாயனாரும் மதங்க சூளாமணி என்கின்ற ஒரு பெண்ணும் அவருடைய துணைவியாரும் இவருடைய சீடராகவே பின்தொடர்கிறார். இவர் யாழ் இசைப்பதில் இந்த திருநீலகண்டருக்கு அலாதி. அதாவது இவர் பாணர் கூட ஊராக யாழ் இசைப்பது சிவதொண்டை செய்வதும் இவருடைய முக்கிய வேலையாக இருப்பதால் இவருடைய சிவனருளால் தானும் லயந்து இந்த திருஞான சம்பந்தனோட ஊராக சென்று பதிகம் பாடுவதும் யாழ் சித்துப்பாக திருநீலகண்டர் செய்கிறார். எப்படி திருஞான சம்பந்தர் பாடுகின்ற போதெல்லாம் திருநீலகண்டர் யாழ் செய்து அந்த பாட்டிற்கு மெருகூற்றுவதே இவருடைய கடமையாகவும் கொண்டிருக்கிறார். இத்தருணத்தில் தான் தில்லையில் செல்லுகின்றார். தில்லையில் சென்று திருநெல்வாய்த்துறையில் மடப்பள்ளி அதாவது ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கின்ற போது அங்கு சிவகோச்சாரியர் கனவில் சென்று சிவபெருமான் காட்சியளித்து, அப்பா வந்திருப்பன் என்னுடைய பக்தன் பாலகன், அவனுக்கு முத்து சிவிகையும் முத்து குடையும் சினம் பரிசும் அளிக்க வேண்டும் என்று அவர் கனவில் சொல்லுகின்றார். திருஞான சம்பந்தர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு சொல்லுகின்றார். அப்படி அறிந்த உணர்ந்த அந்த சிவபெருமானே கொடுத்ததாக முத்து சிவிகையும் முத்து குடையும் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அன்பு நண்பர்களே, இவர் 7 வயதில் உபநயனம் பெறுகிறார். அப்போது 7 வயதில் உபநயனம் கற்பிக்கிற அந்தனர் அல்லவா உபநயனம் செய்கிறார்கள். அப்போது துஞ்சலில்லாத போதினும் பதிகம் பாடுகிறார். துஞ்சலில்லா போதினும் பதிகம் பாடுகிறார். பஞ்சாட்சரத்தின் மகிமையை அந்தன குலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லுகின்றார். பஞ்சாட்சரம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இவையெல்லாம் சேர்ந்தது. பஞ்சாட்சரத்தின் அனைத்துமே அடங்குகிறது. இந்த பூமியே சிவனால் உருவால் அவருடைய திருநாமத்தால் அவருடைய திருக்கூட்டினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அனைவரும் புலாந்தரம் அடைகின்ற அளவுக்கு அங்கே சொற்பொழி ஆற்றுகிறார், பதிகம் பாடுகிறார். தன்னுடைய செயலை எறிந்து தந்தையார் உளமகிழ்கிறார். இப்படி சீர்காழியில் இருக்கின்ற போது இந்த திருநாவுக்கரசர் விஜயம் செய்கிறார். திருநாவுக்கரசர் 60 வயது முதிர்ந்தவர். இவர் 3 வயது 4 வயது பாலகன் திருஞான சம்பந்தர். இருவரும் சேருகின்ற போது அன்பு கடலும் அருட்கடலும், அன்பு கடலாக இருக்கக்கூடியவர் தான் திருஞான சம்பந்தர், அருட்கடலாக இருக்கக்கூடியது தான் திருநாவுக்கரசர். இரண்டும் வடதுரம் தென்புறமாக இருந்தாலும் ஒரு அணியில் சேருகின்ற போது இந்த சைவ சமயம் மிகவும் வீரியமாக தழைத்தோங்குகிறது. இந்த கர்ம வீரர் காமராஜர் எப்படி பட்டி தொட்டிகளெல்லாம் கல்வி அறிய வேண்டும் என்பதற்கு பாமரருக்கெல்லாம் அறிவு புகட்ட வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடம் அமைத்தாரோ, இந்த ஞானம் இந்த உலகில் தழைக்க வேண்டும், செய்வம் தழைக்க வேண்டும் என்று ஊராக சென்று இவர் இருவரும் தொண்டாற்றியதை நாம் எண்ணி பூரிப்படையலாம். பட்டி தொட்டிகளெல்லாம் சென்றடைகிறது என்றால், இன்று வரையில் நாம் திருமண் இடுகிறோம் என்றால், இன்றைக்கு சைவ சமயம் தயல் தோங்கியதென்றால் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இந்த மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் இல்லை என்றால் இந்த சைவ சமயம் என்பது பூண்டோடு அழிக்கப்பட்டிருக்கும், சமணர்கள் ஆதிக்கமாயிருக்கும். அன்புணர்களே, இப்படி இருக்கின்ற போது சோழ நாட்டு திருப்பாச்சி ஆசிரமத்திற்கு விஜயம் செய்கிறார். சோழ நாட்டு திருப்பாச்சி ஆசிரமத்திற்கு விஜயம் செய்கிறார். அங்கே கொல்லி மழவன் என்கின்ற அரசன் மகள் இந்த முயலகன் என்கின்ற இழுப்பு நோய் அந்த மகளுக்கு வந்து விடுகிறது. அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவனுக்கு இந்த
பலவன் சொல்லி பலவன் அரசனுக்கு தன்னுடைய மகள் இப்போது அறிகிறான், கண்ணீர் விற்கிறான், கதம்புகிறான். எண்ணங்கள் அவனால் எதுவும் அறியாமல் சிவனாலயத்தில் தன்னுடைய குழந்தையை போட்டு விடுகிறான். தன்னுடைய மகளை முயலகன் என்ற நோய் அது இழுப்பு நோயால் அவதிப்படுவ சிவனாலயத்திலே அந்த பெண்ணை கிடத்தி விடுகிறான். அப்போது ஆலயமாக சென்று வருகிறார் இந்த திருஞான சம்பந்தர். அங்கே விஜயம் செய்கின்ற போது குழந்தை இப்படி இருக்க அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார். அப்போது திருநீலகண்டத்து திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் பாடி அந்த முயலகன் என்ற நோயிலிருந்து அந்த குழந்தையை விடுபடச் செய்து பூரண குணமடைகிறார். இவர் புகழ் இன்னும் மேலோங்குகிறது. இது சைவ சமயத்தில் இருக்கிறவர்களாம் சைவ சமயத்திற்கு தழைத்தோங்கிறது. ஆனால் சமணர்களுக்கு இவரை எப்படியாவது சூது மார்க்கத்தால் சூழ்ச்சியால் வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சைவம் தழைத்தோங்கிறது. அப்படி இருக்கின்ற காலத்தில் பட்டி சுரத்தை என்று அடைகிறார். பட்டி சுரத்தை என்ற ஒரு நகருக்கு போகிறார். அங்கே வெயில் அடிக்கிறது, மிக பெரு, அதாவது சித்திர வெயில் என்பார்கள். அப்படி வெயில் அடிக்கின்ற போது உஷ்ணம் தாங்க முடியவில்லை. இந்த பாலகன், பிஞ்சி பாலகன் இப்படி தாயும் தந்தையான தாய் தந்தை சிவபாதர் இருதையாக இருக்கலாம், பகவதி அம்மையாக இருக்கலாம். ஆனால் ஞானப்பால் பருகிய உமாதேவி அம்மையாரும் சிவபெருமானும் திருஞான சம்பந்தர் செல்லுமிடமெல்லாம் பாத கமலங்கள் புண்ணாக இருக்கிறது என்று உளம் நெகிழ்ந்து அவருக்கு இந்த சிவபோதம் ஒன்று முத்து பந்தல் கொடுக்குது. முத்து பந்தல் சிவபோதம் கொடுத்ததாம் இவர் செல்லுகின்ற இடத்திற்கு. அதை பெற்று சென்றாராம் இந்த திருஞான சம்பந்தர். இந்த தந்தை என்ன செய்கிறார், ஒரு நாள் மீண்டும் ஊராக சென்று சீர்காழி வருகிறார். துறவு என்பது நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பற்று அற்று உணர்ந்தவன் தான் ஞானி, பற்றை அற்று உணராதவன் ஞானி அல்ல. ஞானம் என்பது தாய் தந்தை எல்லாம் இருந்தும் பற்றை அற்று போகின்றானே அவன்தான் பரம்பொருளை அடையக்கூடிய மார்க்கத்தை கொண்டவன். அப்படிப்பட்டவனாக சிறு வயதிலே திருஞான சம்பந்தருக்கு அப்படி பற்றற்ற நிலை வருகின்ற போது இந்த தந்தையார் கேட்கிறார், அப்பா திருஞான சம்பந்தா, இந்த உலகம் நன்மைக்காக நான் ஒரு வேள்வியை நடத்த வேண்டும், இந்த உலகம் அமைதியாக வாழ வேண்டும். இந்த சமணர்கள், அதாவது வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் ஆட்சி செய்கிறார்கள். இவர்கள் ஆட்சியில் இந்த சைவ சமயம் தழைத்துவங்க விடாமல் சமணர்கள் முட்டுக்கட்டியாக இருக்கிறார்கள். இந்த சமணர்களுக்காக அல்ல, இந்த நாடு நலம் பெற, இந்த வையகம் தழைத்துவங்க நான் யாகம் செய்ய வேண்டும், அதற்கு ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் ஏதாவது கேட்டு பெற்று கொடு என்று தந்தையிடம் யாசகமாக கேட்கிறார் இந்த சிவபாத இருதையர். கேட்கின்ற போது அப்போது திருஞான சம்பர் பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் என்ன, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்து நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே என்று சிவபெருமானை துதிக்கின்ற போது அப்போதுதான் அவருக்கு காசு சிவபெருமானே கொடுக்கிறார், தந்தைக்கு செலுத்துகிறார். இது இன்றளவும் வறுமையின் ஆவது பணம் வேண்டும் என்பதற்காக இந்த பதிகத்தை பாடுகிறார்களாம். தந்தையிடம் இதை கொடுத்துவிட்டு மீண்டும் பாத யாத்திரையாக தொடர்கிறார். இந்த தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். தன்னுடன் நீலகண்ட யாழ்ப்பாணரும் வந்து கொண்டிருக்கிறார். அவர் யாழ் இசைக்க இவர் பாடுவது. தன்னுடைய நீலகண்டனுடைய சொந்த ஊரான புறப்படுகிறார். அந்த தர்மாபுரம் ஊருக்கு செல்லுகிறார். அங்கே உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் இந்த நீலகண்ட யாழ்ப்பாணரிடம் வந்து, நீங்கள் யாழ்சிப்பதனாலே திருஞான சம்பந்தன் பாடல் மெலிவாக இருக்குது, அதாவது புது பொலிவு பெறுகிறது,
அதனுடைய உங்களுடைய யாழின் நாணில் இருக்கின்ற அந்த நயமே காரணம் என்கின்றார். அதற்கு இந்த திருஞான சம்பந்தரோ புன்னூல் பூத்து அவருக்கு யாழில் இசைக்காத வண்ணம் ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடல் பதிகம் என்னவென்றால், மாதர் மடப்பிடி உம்மட வண்ணமும் மன்னதோர் நடையுடையும் மலைமகள் துணையன மகள் பூதேவி எனப்படை நின்றிசை பாடவும் மாடுவான் அவள் பாட சடை நடு முடியாதோர் புனல வேதமென அழிய படுபராள் கடல் வேண்டியலே தாதவிழ் புன்னை தயங்கு மலர்கின்ற வண்டுரை பொழில் குயில் மயில் தரும்பு நம்பதிய என்று பாடலை பாடுகின்ற போது அந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் சிக்க முடியாமல் யாழை உடைத்தெறிய முற்படுகின்ற போது அங்கே தடுத்தாட்கொண்டு, அப்பா, தந்தைக்கு நிகராக என்னிடம் வருகிறீர்கள், உங்கள் ஆசியாலும் உங்களுடைய அந்த யாழினாலும் என்னுடைய குரலாலும் தான் வருகிறது, நீங்கள் பொறுத்தள வேண்டும், என்னுடைய பயணிக்க வேண்டும் என்று அந்த யாழ்ப்பாணரை நீலகண்ட யாழ்ப்பாணரை சென்றுமிடெல்லாம் அழைத்து செல்கின்றார் இந்த திருநாளக்கண்டர். திருஞான சம்பந்தர். வயது என்ன? 3 வயதிலிருந்து இப்போது 7-8 வயது தான் பாலகன். இந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு இறைவன் பிறப்பிலே ஞானத்தை புகுத்தி விட்டான். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் பதிகமெல்லாம் தெய்வீகமாக வருகிறது. எங்கும் தடையின்றி இடையின்றி இடரின்றி சரளமாக அவருடைய அறிவு ஞானத்தை விட சிவனுடைய ஞானத்தின் பாலில் வந்த அந்த உமிழில் இருந்த உமாதேவர் கொடுத்த அந்த பாலின் எத்தத்தால் உருவான இந்த ஞானமே ஆகும் அன்புணர்களே. இப்படி பதிகம் பாடு வருகின்ற போது திருமருகல் என்ற தலத்திற்கு செல்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த தலத்தின் அருகே தங்குகின்ற போது பக்கத்தில் வில்வ, அதாவது வன்னிய மரம் என்பார்கள், அந்த வன்னிய மரத்தின் அடியில் ஒரு தம்பதியர் காதலர்கள் தங்கியிருக்கின்ற போது ஒரு நாகம் தீங்கி அந்த காதலன் இறந்து விடுகிறான். அங்கே அந்த மங்கை கூப்பாடு போடுகிறார், அழுகிறார், ஆர்ப்பரிக்கிறார், கண்ணீர் சிந்துகிறார். சிவன் ஆலயத்திற்கு சென்று வயிற்றிலும் வாயிலும் விழித்துகிறான். நாங்கள் இன்னும் இந்த சிற்றின்பத்திலே இயக்கவில்லை, நான் என்னுடைய காதலை வாழவே இல்லை, வாழுகின்ற தொடக்கத்திலே நான் என் காதலை இழந்து விட்டேன், நான் எப்படி வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை என்ன என்று பதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அப்போது துணுக்குற்ற ஐயமுற்ற அங்கே திருஞான சம்பந்தர் வருகிறார். அம்மையே, உன்னுடைய குறையை நான் அறிவேன், உன்னுடைய நிலையும் அறிவேன், வாழ்வில் எது என்று நீ என்று, எதிர் முடிவு எது தொடக்கம் என்று நீ தெரியாமல் எழுது கொண்டிருக்கிறாய். முடிவுக்கு முடிவானவன் இறைவன், ஆனால் முடிவே தெரியாதவர் நாம். இந்த முடிவை எங்கு, இந்த பூத விடலை பெற்று நாம் எங்கு செல்ல போகிறோம் என்று நமக்கு தெரியுமா? இறப்பு என்பது எல்லாருக்கும் சகஜமானது. பிறப்பு என்று வரும்போது இறப்பு ஒன்று வந்தே தீரும். அதன் பற்றி நொந்து கொண்டு அழுவதோ அது கண்டு நாம் பரவசமடுவதை இல்லை, சரிநிகர் சமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ அவருக்கு சமாதானம் சொல்லியும் அந்த மங்கை கேட்கவில்லை, அலறுகிறார். அப்போது என்னுடைய கணவரை யார் உயிர்ப்பித்து தருவார்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த திருஞான சம்பந்தர் அங்கே ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் என்னவென்றால், சடையா மே எனுமல் சடையா எனுமல் சரணி எனுமல் விடையா எனுமல் வெறுவா வழுமால் மடையார் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ
இவள் உணர்மெனிவே இவள் உண்மெனிலிவே உண்மெலிவே இவள் உண்மெலிவே உடையால் தகுமோ இவள் உணர்வெளிவே என்று பதிகம் பாடுகின்ற போது அந்தனுடைய காதலன் நாகம் தீண்டி இறந்தவனாய் இருந்தாலும் தானாக உயிர் பெற்று மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்த பிறகு இருவருக்கும் திருஞான சம்பந்தரே இத்தருணத்தில் திருமணம் செய்து வைத்து ஆசி கூறி அங்கிருந்து விடைபெற்று வருகிறார். இவருடைய புகழ் ஊரெங்கும் பரவுகிறது. பரவி இருக்கின்ற போது இந்த மதுரை ஆண்டு கொண்டிருக்கின்ற கூன் பாண்டியன் சமண சமயத்தை தழுவியிருக்கிறான். சமண சமயத்தின் மீது அலாதி என்பு அவருடைய சமணர்கள் குருமார்கள் போதித்த சொற்பொழிவால் நயந்து உணர்ந்து அவன் சமண சமயமே கதியாகிறான். அவன் திருமணம் செய்த பெண் என்னவோ சோழ நாட்டு பெண். அவன் மங்கைக்கரசி. சதா சர்வகாலமும் சிவதொண்டே பெருதொண்டு உயர்வொண்டு நிதி கொண்டு வாழக்கூடிய உள்ள தூய்மையால் சிவனாரை பூஜிக்கின்றவர். இவர் பூஜிக்கின்ற போது இவருடைய திருநீரை பார்த்தாலே கண்டு முட்டு கேட்டு முட்டார் என்பார்கள். இந்த திருநீரை பார்த்தவர்கள் அவருக்கு கட்ட சேகனமாக வந்துடுறனா அரசனுக்கு உடனடியாக போய் குளிப்பானான். கேட்டு முட்டான இவர் சிவர் பதிகம் பாடுங்கிறது அவன் கேட்டதால் உடனே போய் குளிப்பானான் இந்த கூன் பாண்டியன். இப்படி அந்த சமணர்கள் இவரை மடைமாற்றி இவரை ஒரு வழியாக சமண சமயத்தை தழு வைத்திருக்கிறார்கள். பிறப்பால் சைவ சமயத்தில் இருந்தவன் சமண சமயத்தை தழுகிறான் இந்த கூன் பாண்டியன். இப்படி தழுவி அவரோடு இருக்கின்ற போது எப்படியாவது இந்த கூன் பாண்டியனுக்கு நல்லுறவை புகட்ட வேண்டும், தன்னுடைய தாய் மதமான சமண சமயத்துக்கு மாற வேண்டும் என்று மங்கைக்கரசியையும் குலச்சிர நாயனார், அதாவது முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய குலச்சிர நாயனாரிடம் ஒரு நிருபம் எழுதுகிறார். அப்பா மந்திரியாரே, நான் இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறேன். சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரிடம் இந்த ஓலைச்சுவடியை கொடுங்கள். அவரை இந்த பாண்டி நாட்டுக்கு அழைத்து வாருங்கள். இந்த சமணர்கள் செய்கின்ற அட்டுழியத்தை போக்க வேண்டும் என்று சொல்லவும், அப்போது இந்த குலச்சிர நாயனார் சென்று அங்கே விஜயம் செய்கிறார். அங்கே விஜயம் செய்து அங்கு ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார். வாருங்கள், இங்கே இது போன்ற மதுரையில் சமணர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அப்பர் சொல்லுகின்றார், அப்பா திருஞான சம்பந்தா போவாதே, நாளும் கோலும் சரியில்லை. இப்போது போனால் என்ன தீது நடக்குமோ என்று எனக்குள் ஐயம் வருகிறது, நீ செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதற்கு திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார், ஈசன் என்னுள் இருக்கின்ற போது கோல் என்ன செய்வது, நாள் என்ன செய்வது, எல்லாம் அவன் செயலே என்று பரம்பொலை நினைத்து அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் என்னவென்றால், வெய்யுறு தோணி பங்கன் விடைமூட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே என்று இந்த பதிகத்தை பாடுகிறார். பதிகம் பாடி அங்கிருந்து விடைபெற்று பாண்டிய நாட்டில் வருகிறார். அங்கே வருகின்ற போது ஒரு ஆசமரத்தில் இந்த மங்கைக்கரசி தங்க வைக்கிறார். தங்க வைத்தவுடன் இந்த சமணர்களுக்கு எப்படியாவது சைவ சமயத்தை பாண்டிய நாட்டில் பரப்ப விட்டால், மன்னன் அவர் பின் தொடர்ந்தால் நம் கதி என்னாவது, மன்னன் நம்மிடம் இருக்கிறானே, நம் சொல் கேட்டு இருக்கிறானே, மன்னன் மாறிவிட்டால் நம் நிலை என்னாவது, அரசருக்கு இல்லாதும் பொல்லாதும் சென்று இது மாதிரி மடப்பள்ளியில் தங்கியிருக்கிறார் திருஞான சம்பந்தர், அவரை ஒழித்து கட்ட வேண்டும், நீங்கள் ஏவல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, அப்படியா என்று அந்த மடப்பள்ளிக்கு தீ வைக்கிறான் இந்த கூன் பாண்டியனுடன் சேர்ந்து சமணர்கள் குருமார்கள் சேர்ந்து வைக்கின்ற போது, அப்போது அந்த மடப்பள்ளியில் அமர்ந்திருக்கிறார் இந்த திருஞான சம்பந்தர். அப்போது
அங்கேயும் பதிகப்படுகிறார். அவர் அந்த தீ ஜுவாலை என்பது இவருக்கு அந்த தீ படவில்லை. அதற்கு மாறாக கூன் பாண்டியனுக்கு வேப்பு நோயாக மாறிவிடுகிறது. கூன் பாண்டியன் படுத்த படுக்கையில் அரண்டு புரளா உடல் திகி 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 என்று எரிகிறது. எரிந்து அரண்டு புரளுகிறான். அப்போது இந்த சைவ சமய சமணர்களை அழைக்கிறான். சமணர்களே, என்னுடைய நோயை தீர்க்க வேண்டும். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்கள் நோயை தீர்த்து கட்டுகிறோம் என்று உடல் மூறாவ சந்தனத்தை குழைத்து மயில் தொகை வீசுகிறார்கள். அவருக்கு பதிகம் பாடுகிறார்கள். இருக்கின்ற நோய் இன்னும் அதிகமாகிறது. இதை அறிந்த குலச்சிர நாயனாரும் இந்த மங்கையர்க்கரசும் சொல்லுகிறார்கள், சுவாமி, தாங்கள் செய்த திருநாவுக்கு கரசருக்கு செய்த ஒரு அவதூறை தான், அவருக்கு ஈழ்நிலை செய்ததனால்தான் உங்களுக்கு இப்படி ஒரு நோய் பிணி சேர்ந்துகிறது, வேப்பு நோய். இதனால் என்ன செய்வது? அவர் வந்தால் ஒழியே இந்த நோயை குணப்படுத்த முடியாது. கதறுகிறான். அந்த சமணர்கள் விட்டப்பாடில்லை. மீண்டும் சந்தனத்தை இருக்கிற இன்னும் அதிகமாகிறது. கோவப்பட்டு நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, ஓடி போடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அங்கும் அவையில் இருக்கிறார்கள். அப்போது சரி, என் நோய் குணமானால் போதும் என்று குலச்சிர நாயனாரும் மங்கையர்க்கரசும் சென்று திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார்கள் அவைக்களத்திற்கு. அங்கே அவைக்களத்தில் வீட்டிற்குடைய இந்த மன்னன் கூன் பாண்டியன் அரண்டு புரண்டு ஓ என்று கண்களில் தாரதாரியாக அழுகிறார். அப்போது இந்த சமணர்கள் தடுத்தாட்கொள்கிறார்கள். அப்பா, நாங்கள் மந்திரம் செய்து நோயை குணப்படுத்த எத்தமித்தோம். நீ வந்திருப்பதால் எங்களுடைய முடியும் கதுவாயில் அவருடைய நோய் குணமாகிறது. நீ ஏதோ செய்துவிட்டு, சித்து வேலை செய்துவிட்டு நீ குணப்படுத்தி என்று அதையெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. நாங்கள் இடப்பக்கத்தை குணப்படுத்துகிறோம், நீ வலப்பக்கத்தை குணப்படுத்து என்று. சரி, போட்டி ஆகட்டும் என்று யாரை வைத்து போட்டி போடுகிறார்கள்? கூன் பாண்டியனை நடுக்க படுக்க வைத்து விட்டு ஒரு பக்கம் சந்தனத்தை தூவி இந்த சமணர்கள் இடப்பக்கத்தை மந்தனம் உற்சாகம் செய்கிறார்கள். முன்னை விட அதிகமாக நோய் உடல் கனக்கிறது, எரிச்சலாக எரிகிறது. இவருக்கு வைத்த நெருப்பு தான் இவருக்கு எரிகிறது. எரிந்திருக்கின்ற போது இப்போது திருஞான சம்பந்தர் அடக்கத்தோடு சொல்லுகின்றார், பாலகன் அல்லவா, 7 வயது குழந்தை அல்லவா. அப்போது மதுரம்பதியில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மடப்பில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து வாருங்கள், எடுத்து வந்தால் நான் பூரணமாக குணமாக்குகிறேன் என்று இந்த உச்சியிலிருந்து கால்வரை அந்த மடப்பள்ளி சாம்பலை, ஆலயத்தில் எடுத்து வருகின்ற சாம்பலை பூசி குணப்படுத்து. பூசியவுடன் ஆவது பனி போல அகன்றதாம். மலை மேல் இருந்த பனி போல் எப்படி கரைந்து வருமோ அந்த நோய் வாட்டம் கரைந்ததாம். அப்பொழுதுதான் ஒரு பதிகம் பாடுகிறார், மந்திரம் ஆவது நீரே, வானவன் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவார் வாய்மை பங்கந்திரு ஆலவாயந்திரு நீரு. இந்த பதிகம் பாடி முடிக்கின்ற போது கூன் பாண்டியன், பிறப்பாலே கூணாக இருந்த அந்த கூன் பாண்டியன் இப்போது அந்த கூணெல்லாம் சரியாகிவிட்டது, நிமிர்ந்து நிற்கிறானா. இந்த வேப்பு நோயும் குணமடைகிறது. இப்போது அந்த மன்னனுக்கு என்ன பெயர் என்றால் நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் வருகிறது. இப்போது இந்த சமணர்களை என்ன செய்வது என்று புரியாமல் உடனடியாக இந்த நாட்டை விட்டே விரட்டி எடுக்க வேண்டும் என்று எத்தமித்து அவர்கள் அந்த மதுரையில் இல்லாமல் செய்துவிட்டார்கள். அப்போது மீண்டும் சைவ சமயம் தழைத்து ஓங்கியது. இந்த நின்றசீர் நெடுமாறனும் சைவ சமயத்து ஆலயங்கள் பல கட்டினான். சைவ சமயத்திற்காக குருமார்களை வரவேற்று பல திருத்தலங்களை கட்டி சைவ சமயத்தை பரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு நண்பர்களே,
இப்படி இருக்கின்ற போது இவர் சிவநேச செட்டியார் மயிலாப்பூரில் இது ஊர் ஊராக செல்லக்கூடியவர். இந்த திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி ஊர் ஊராக கோயில் கோலாக சென்று உபநயனம் செய்வது, பதிகம் பாடுவது, சிவதொண்டு பெருந்தொண்டு உயர்வொன்று எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழக்கூடிய ஒரு தன்னடக்கத்துடைய வாழக்கூடியவர் தான் இந்த திருஞான சம்பந்தர். எங்கும் அமைதி, எதிலும் அமைதி, சொல்லிலும் செயலிலும் உணர்விலும் லயந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பேறு பெற்ற இந்த குழந்தை பாலகன் செல்லுகின்றான், மயிலாப்பூர் செல்லுகின்றான். மயிலாப்பூர் செல்லுகின்ற போது அங்கே சிவநேச செட்டியார் என்கின்ற ஒரு வணிகர் மகள் பூம்பாவை அவள் நாகம் தீண்டி இறந்து விட்டாள். இந்த பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு மனம் முடிப்பதற்காகவே இந்த குழந்தை வளர்க்கிறார். பருவம் வயது வருகின்ற போது இவர் திருஞான சம்பந்தருக்கும் அந்த வயது வருகிறது, ஒத்த வருகிறது. அப்போது இந்த குழந்தை நாகம் தீண்டி இருக்கிறது. அப்போது சிவ ஆலயத்தில் இந்த அசியை வைத்து கண்ணீரோடு கதம்புகிறார் இந்த சிவநேச செட்டியார். அப்போது விஷயம் அறிந்து அங்கே திருஞான சம்பந்தம் வருகிறார். எப்பா, பிறப்பு இறப்பு என்பது அது தானாக நடக்கக்கூடியது. இறந்ததற்கும் பிறப்பதற்கு அழுகிறான் குழந்தையாக நாம் அழுகிறோம். இறந்த பிறகு மற்றவர் அழுவது, மற்றவர் இறந்த நாம் அழுகிறோம். இப்படி இறப்பையும் பிறப்பையும் சரிநிகர் சமானமாக எடுத்துக்கொள்வது மனித இயல்பல்லவா? ஏன் இப்படி செய்கிறாய் என்று அந்த சிவநேச செட்டியாரிடம் கேட்கிறார். அப்போது என்னுடைய சன்ன மகளை உங்களுக்காகவே நான் திருமணம் செய்ய முடிப்பதற்காக வளர்த்தேன், பால் ஊட்டி அமுது படைத்து வளர்த்தேன். அப்போது நீங்கள் வரும் தருவாயில் என் குழந்தை காலமானரே என்று கண்கலக்கிறார். அதை விடுத்து அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார் இந்த திருஞான சம்பந்தர். மட்டிட்ட புன்னையும் காணால் மடமயிலை கட்டிடங்கொண்டான், கபாலீசரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ருத்திர பல்கனத்தார் கட்டிட்டில் காணாதே போதியோ, கட்டிட்ட காணாத சோதியோ பூம்பாவை, கட்டிட்ட காணாத போதியோ பூம்பாவை என்று சொல்லுகின்ற போது அந்த மகள் உயிர்ப்பித்து இருக்கிறார். அப்போது இந்த சிவநேச செட்டியார் சொல்லுகிறார், பா, என் மகள் உங்களுக்கு திருமணம் செய்யவே என் மகளை வளர்த்து விட்டேன், நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார், நான் எப்போது உன் மகனை நான் உயிர் பிழைக்க வைத்து விட்டேனோ அவள் என் மகளுக்கு ஒப்பாவாள். அந்த மகள் எனக்கும் உங்களுக்கு மகள் என்றால் எனக்கு மகளாவாள். அவளை குழந்தையை நான் திருமணம் செய்து கொள்வது சாத்தியப்படாது என்று அங்கிருந்து அருளாசி சொல்லிவிட்டு அங்கிருந்து வருகிறார். மீண்டும் வருகிறார். சீர்காழிக்கு வருகின்ற போது இந்த சிவபாத இருதயர், மகனே, காலாகாலத்தில் உனக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் அப்பா, நாங்கள் வயது குன்றி இருக்கின்றோம். உன்னுடைய திருமண கோலத்தை பகவதி உன்னுடைய அம்மையாரும் நானும் பார்த்து ரசிக்க வேண்டும் அப்பா. ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தால் அது உச்சி முகந்த வேண்டும் அப்பா. இப்படி இருக்கலாமா, இப்படி போகலாமா, தவசியை போல் நீ வாழலாமா என்று அவர்கள் சொல்ல, தந்தையின் தாயின் விருப்பத்திற்காக இந்த பாலகன் இப்பொழுது 16 வயது பாலகனாக மாறுகிறான். அம்மா, அப்பா, நீங்கள் சொல்லுகின்ற உங்களுக்கு ஏற்ற பெண்ணையே நான் திருமணம் செய்து வைத்துக் கொள்கிறேன் என்கின்றார். அது யார் என்றால், நெல்லூரில் உள்ள நம்பியாண்டார் மகள் மங்கை நல்ல ஆளை இவருக்கு மனம் பேசி முடிக்கிறார்கள். அப்போது அச்சாபுரம் என்கின்ற கோயிலில் நடைபெறுகிறது. அச்சால்புரம் என்கின்ற கோயிலில் திருமணம் நடைபெறுகிறது. அப்போது திருநீலகண்ட நாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட நாயனார் மனைவி அனைவரும் சேர்ந்து இவர் யாழிசிக்கிறார். திருநீலகண்டர் திருநாளனக்கார வேதம் ஓதுகிறார். இவர் அக்னி வலம் வருகிறார். இந்த மங்கையை சிவதொண்டு
மங்கை நல்லாளை, அதாவது நம்பியாண்டார் மகள் மங்கை நல்லாளை என்கின்ற பெண் சிவபக்தர். வாழும் சிவதொண்டே பெருந்தொண்டு சிறு வயதிலே சிவபக்தராக இருந்தவர். இருவருக்கும் திருமணம் நடைபெற அங்கு ஆயத்தமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இந்த அக்னி வலம் வருகிறார்கள். அப்போது சிவபெருமான் அக்னியாக அங்கே மிகப்பெரிய ஒளி வெள்ளத்தோடு வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒளி ஏற்படுகிறது. அப்போது, அப்பா திருஞான சம்பந்தா, நீ வாழ்வில் முற்று கண்டு விட்டாய், இப்போது ஜோதியில் ஐக்கியமாக வேண்டும் அனைவரும் என்று அங்கே ஐக்கியமாக வேண்டுமென்றால் அனைவரும் சொந்த பந்தர் உற்றார் உறவினர் இந்த நீலகண்ட நாயனார், சிவபாத இருதர், இந்த அவருடைய அம்மா அனைவரும் இந்த ஜோதியில் ஐக்கியமாகிறார்கள். அங்க ஐக்கியமாவதற்கு முன்னு கடைசி பதிகம் என்னவென்றால், திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம், காதலாகி கசிந்து கண்ணே மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு உயப்பது வேத நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்று பதிகம் பாடுகிறார்கள். அனைவரும் இந்த ஞான பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த பேரொளியில் இங்கு முக்தி பேர் அடைகிறார்கள். இப்போது இந்த யாருக்கும் கிடைக்காத பேரொளியில் அனைவரும் ஒற்றத்தார் சுற்றத்தார் அந்த ஆசிரியன் அந்த சொல் கேட்டு அனைவரும் ஐக்கியமாகிறார்கள். அன்பு நண்பர்களே, இவருடைய திருநாள் இவர் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் தான் மனையால் சுற்றத்தாரும் ஜோதியில் கலந்தாகினார்கள், முக்தி பேறு பெற்றார்கள். இந்த பதிகம்தான் திருஞான சம்பந்தருக்கு கடைசி பதிகமாகவும் அமைகிறது. அன்பு நண்பர்களே, நானும் திருஞான சம்பந்தர் எதனால் இப்போது நாமெல்லாம் திருநீறு அணிகிறோம் என்றால், இந்த குலச்சிர நாயனரும் மங்கக்கரசியும் திருஞான சம்பந்தரும் சேர்ந்து இந்த கூன்பாண்டியானுக்கு திருநீரை அணியும் போது அவன் பூர்ண குணமடைகிறான். அப்போது பாடப்பட்ட திருநீற்றை தான் இன்றளவும் மக்கள் அனைவரும் அந்த பதிகத்தினால் வந்ததுதான் இன்று திருநீர். தவிர திருஞான சம்பந்தரும் மங்கையர்க்கரசியும் எடுத்த ஒரு நல்ல முடிவினால் இன்று அனைவரும் தமிழகத்தில் மட்டும்தான் திருநீர் என்று அணிகிறோம். மற்ற மாநிலங்களில் கிடையாது. இந்தியாவிலேயே தமிழ் மண்ணில்தான் இந்த திருநீற்று கலாச்சாரம். இந்த திருநீர் என்பது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அனைவரும் மண்ணாக இந்த பூமியில் கிடப்பது உறுதி. ஆகையால் தர்ம நீதி நெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் திருமண்ணையும் திருநீரையும் அணிகிறோம். நாமும் இந்த திருஞான சம்பந்தர் நாமத்தை போற்றி வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.